குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காய்ச்சல் உடம்பு முடியல, அதனால தான் இன்றைக்கு புதன்கிழமை 12/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. தேய்பிறை சப்தமி திதி அதிகாலை 4:44 வரை. அதற்கு பிறகு அஷ்டமி திதி. அஷ்டமி திதினாவே தேய்பிறை அஷ்டமினாவே நமக்கு காலபைரவர் வழிபாடு. இன்னைக்கு போய் காலபைரவரை தரிசனம் பண்ணுங்க. நேரம் சரியில்லையா, காலபைரவர்கிட்ட போயிடுங்க, போய் அவரை தரிசனம் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே வேணாம். முடிந்தால் ஒரு விளக்கு போடுங்க. விளக்கு போடுங்க. தேங்காயில போடுறோம், பூசணிக்காயில போடுறோம், அது இதுன்றாங்க, அதெல்லாம் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. விளக்குல போடுங்க. இல்லைன்னா எரியிற விளக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அதுதான் தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு. மனசுல நல்லா இருக்கு. அஷ்டமி திதி பூச நட்சத்திரம் அதிகாலை 1:03 வரை. அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரியம் 9 to 10:30. ராகு காலம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9. குளிகன் காலை 10:30 to 12. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசமம் தனுசு. பொது கால பைரவாஷ்டமி. சூரிய உதயம் காலை 6:11. அஸ்தமனம் மாலை 5:43. சந்திர உதயம் இன்று உதயம் இல்லை. அஸ்தமனம் மதியம் 12:30. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 மணியிலிருந்து இரவு 11:51 வரை. இன்றைய ராசி, இன்றைய பலன். அதே மாதிரி இன்னொன்று, நமக்கு இந்த மாதம் கார்த்திகை 1ஆம் தேதி. வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரும். கார்த்திகை விஷ்ணுபதி புண்ணிய காலம். இரவு 1:30 மணிலேருந்து காலையில் 10:30 வரைக்கும் இருக்குது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது விதியை மாற்றி அமைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரானது அந்த ஒரு விஷ்ணுபதி. வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் வரும். தீராத கஷ்டங்கள் இருக்குது. என்ன, வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1ஆம் தேதி அதிகாலை 27 பூக்கள், அதாவது கொடிமர வழிபாடு. இது வருகின்ற திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி 17/11/2025. அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. கார்த்திகை 1 எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போடுவாங்க. கார்த்திகை மாதம் ஐயப்ப சீசன். அதனால் இது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைய இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இன்று காலபைரவ அஷ்டமி. மேஷம். இன்றைய கிரக நிலவரம் மேஷம். ராசி பலன்கள். அஸ்வினி லாபம் காணும் நாள். பரணி உறவினர் தேடி வருவர். கார்த்திகை சாதுரியமாக செயல்படுவீர்கள். வியாபார தடை விலகும். ரிஷபம். முயற்சி வெற்றியாகும் நாள். ரோகிணி வேலையில் இருந்த பிரச்சனை முடியும். மிருகசீரிடம் செயலுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவர். மிதுனம். மிருகசீர் திட்டமிட்ட வேலை முடியும். திருவாதிரை எதிர்பார்த்த பணம் வரும். புனர்பூசம் பெரியோரின் உதவி கிடைக்கும். கடகம். புனர்பூசம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். பூசம் முயற்சி வெற்றியாகும். ஆயில்யம் தேவையற்ற சிந்தனையை மேலோங்கும். குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். சிம்மம். மகம். செயலில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பூரம் அலைச்சல் அதிகரிக்கும். உத்திரம் வியாபாரத்தில் அப்பிரச்சனை விலகும். கன்னி யோகமான நாள். உத்திரம் அஸ்தம் முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. சித்திரை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். துலாம் சித்திரை நெருக்கடி விலகும். சுவாதி சிந்தித்து செயல்படுவீர்கள். விசாகம் தொழிலில் இருந்த போட்டி விலகும். விருச்சிகம் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அனுசம் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கேட்டை வேலைகளில் மற்றவர்களின் தலையீடு வேண்டாம். தனுசு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். பூராடம் எதிர்பார்ப்பு இழுபறி உண்டாகும். உத்திராடம் பயணத்தில் சங்கடம் தோன்றும். பிரச்சனை. உத்திராடம் மகரம் மகிழ்ச்சியான நாள். திருவோணம் தம்பதியருக்கு ஆலோசனை தரும். அவிட்டம் முயற்சி வெற்றியாகும். கும்பம் அவிட்டம் சாதிக்கும் நாள். சதயம் உடல்நிலை பாதிப்பு விலகும். பூரட்டாதி எதிராக செயல்பட்டவர் விலகுவர். மீனம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். ரேவதி பிள்ளைகளின் நலனில் அக்கறை உண்டாகும். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வேலையில் இருந்த நெருக்கடி தீரும். கன்னிராசிக்காரர்களின் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த நல்லது நடக்கும். இது இந்த வருகின்ற கார்த்திகை 1ஆம் தேதி 17/11/2025 திங்கட்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய. நமது விதியை மாற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்.
நம்ம வந்து காலையில் திருமணத்துக்கான ஒரு இது கொடுத்துருந்தேன். ஒருத்தவங்களுக்கு மாங்கல்யம் கழுத்தில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ மதுரைக்கு போய் தான் என்னோட மாங்கல்யத்திலேயே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதை மறுபடியும் எனக்கு திரும்ப கொடுத்தது மதுரை மீனாட்சி தான். அதனால் மதுரை மீனாட்சி தரிசனம் பண்ணிட்டு கல்யாண சுந்தரேஸ்வரன் உள்ள தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா உடனே திருமணம் நடக்கும். இன்னைக்கு வந்து சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்தே. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்தே. ஆயிரம் எதிர்கொண்ட தாமரைப்பு எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் போற்றி செல்லும் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் ஆணி மறைந்து ஆடி பிறந்ததும் கண்மலரும் கருமாரி அம்மனின் அருள்மலையாலே மண் குளிரும் முன்னை வினைகளை ஓடிடச் செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் முத்துக்கரங்களில் கூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு. குழந்தைங்களுக்கெல்லாம் சூடாக இருந்து உடம்புலலாம் கொப்பளம் வரும். வெயில் அது ஆயில் பார்த்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நல்லெண்ணெயை ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. இல்லாட்டினாக்கா மோடமாக இருக்கும்போது வேணாம், தேங்காய் எண்ணெய் கூட அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் வந்து குளிக்க வைங்க. எல்லாருமே நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. மோட டைமில் வேணாம். அதே மாதிரி கண்ணெல்லாம் பொங்கி இதாக இருந்துச்சுன்னா ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. காட்டன் துணியில் வந்து தண்ணியில் பச்சை தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்து நெத்தியிலையும் கண்ணுலையும் ஒத்தி எடுங்க. பூளை ரொம்ப இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி செய்யலாம். அந்த சூடு குறையும். அந்த கண்களில் இருக்கின்ற சூடு வந்து குறையும். அதை புழிஞ்சிட்டு அப்படியே ஒத்தி கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க. காலையில் சாயங்காலம் ஒரு 2 காலையில் சாயங்காலம் எடுத்திங்கன்னா அந்த சூடெல்லாம் குறையும். அதை நீங்கள் அழகிய மயிலே அபிராமி அஞ்சுக மொழியே அபிராமி ஆதிக்கடவுர் அபிராமி ஆனந்த வடிவே அபிராமி இன்னமுதம் நீ அபிராமி ஈசனின் கொடிய அபிராமி உன்பதம் சரணம் அபிராமி ஊழ்வினை அளிப்பால் சபரா அபிராமி என்மனம் அறிவாய் அபிராமி ஏன் பயங்கன் என்பாய் அபிராமி ஐந்தெழுத்தாளே அபிராமி ஐந்தொழில் புரிவாய் அபிராமி 9 மணியே அபிராமி ஓங்கார பொருளே அபிராமி ஔஷதம் நீயே அபிராமி. ஓம் சீலச் சுதந்திர யோகத்தில் மிக சீர்தமிழ் நாதமே ஓங்குதடி மூலக்குண்டலின் வேகக்கணல் உந்தன் மூக்குத்தி கற்களில் ஜொலிக்குதடி. நெற்றியில் உவ்வியூதி பூச்சழகும் பல நிற ஒளியுள்ள பொட்டழகு வெற்றிச்சேர் சூளத்தின் மினுமினுப்பு மிக வியப்புடன் புகழவே தோன்றுதடி. முகத்துடன் உத்ராட்சம் மோகன தாடங்க சங்கிலியும் உத்தம பவள தாலியும் பல ஒய்யார சரங்களாய் காணுதடி. மாமதி முகமெல்லாம் ஜில்ஜிலுக்க திரு மாட்சிசேர் மாட்டலும் தோடுகளும் ஓம் வடிவினிலே அட்டிகையும் ஒளிவொங்கிலும் ஒட்டியான சிலையடி. இப்படி அழகாக அன்னையை நான் தேடி தேடி அலைந்திருந்தேன் தாயே உன் திருவருளை காட்டிடுவாய் நீயே. பாடி தொழுது ஏங்குகின்றேன் தாயே நல்ல பண்பும் அன்பும் தருவாய் நீயே. எங்கள் கஷ்டங்கள் கடனை தீர்ப்பாய் அம்மா தாயே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
அருள்மிகும் தேவி அன்னை பாலா திரிபுர சுந்தரி சரணம். இருதனை நீக்கும் தாயே பாலா திரிபுர சுந்தரி சரணம். திரிபுர சுந்தரி சரணம் சரணம். பாலா திரிபுர சுந்தரி சரணம் சரணம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.